ஓகே, அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரிக்குள்ள போறோம். சினிமா அப்படின்ற கூர்மையான கத்தி வச்சு நிறைய விஷயமான தேவையில்லாத கலைகளை வந்து சமுதாயத்திலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு நிறைய தரமான படைப்புகள் வந்திருக்கு. அந்த மாதிரி படங்களை கொடுத்த சிறந்த இயக்குனருக்கான விருது தான் பார்க்க போறோம். இந்த விருது வழங்க யாருக்கு வரப்போறா? ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். இவருடைய ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி ஆழமான கருத்துக்களும் இருக்கும், இமோஷன்ஸும் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான திரைப்படங்கள் கொடுக்கக்கூடிய இயக்குனர் ராம் அவர்களை நம்ம மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ராம் சார், வணக்கம். என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். ராம் சார், இந்த அழகான விருது விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். விகடனுக்கும் எங்கள் டீமுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஈவன் மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன் வந்து விகடனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சாம்ராஜனோட அடுத்த அசிஸ்டன்ட் அவரோட தொடரும் ஆனந்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ விகடன் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் சார். சார், இன்னொரு ஸ்பெஷலான ஒரு நபர் சார். அவர் பேர் சொன்னாலே போதும் சார், அப்படியே எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. அவரை மேடைக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிறந்த இயக்குனருக்கான விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு ரிவியூல பார்த்துடலாம். சிறந்த இயக்குனர் 2024. நிலவை துரத்தி வந்து வீட்டின் முற்றத்தில் சேர்க்கும் குழந்தைக்கு கூரையின் விரிசல் பற்றிய பிரக்ஞை இருக்காதே. முக்கணிகளுள் ஒன்றான வாழையை பற்றிய தமிழ் சமூகத்தின் எண்ணமும் அப்படித்தான் இருந்தது. மாரி செல்வராஜ் அதன் தோலை உரித்து காட்டும் வரை. தன் நினைவின் அடுக்கில் நிரந்தரமாய் தங்கி போய்விட்ட ஆக பெரும் துயரத்தை கருங்குளத்தின் மாந்தர்கள் மேல் உடலோவியமாய் அவர் தீட்ட கனத்து போயின எண்ணற்ற மனங்கள். கேளிக்கையும் கும்மாளமுமான சிறார் கதைகளையே படைப்புலகம் இதுநாள் வரை பார்த்து வந்திருக்க, சிறார் மீதான உளவியல் வன்முறையை வெளிச்சம் பாய்ச்சி காட்டி புதியதோர் விவாதத்தை தொடங்கி வைத்தார் மாரி. நம்ம அப்பாவுக்குள்ளது ரொம்ப நாளா கணினு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். உழைப்பை சுரண்டி கொழுத்தவர்களுக்கு எதிராய் கலையரசன் வழியே அவர் எழுப்பிய ஓங்காரம் நிர்கதியாக தாமிரபரணியில் கரைந்தவர்களுக்கானது. நம்ம உரிமன் கேட்கறது பிச்சன் பேச எங்க கத்துக்கிட்ட? இங்க பாருங்க, ஏழைப்பட்டவங்கிட்ட மியூசியம் இருக்கிறதும் கீழே இருக்கிற வரலாறு பேசுறதும் வீரம் இல்ல. எவன் ஒருத்த நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி நெஞ்ச நிமித்தி நிக்கிறவன் அடிச்சு சமமாக்குறதா வீரம். உடல், உடைமை என அனைத்தும் பறிக்கப்பட்டாலும் எஞ்சி இருக்கும் உயிர் காதலை இறுக பற்றி கொண்டு விடுதலைக்காக முன்னகரும் என்பதற்கு இறுதி காட்சியில் நீண்டிருக்கும் வேம்புவின் வளையல் கையே சாட்சி. விளிம்பு நிலை மக்களின் விசும்பல்களையும் எழுச்சியையும் தான் தேர்ந்தெடுத்த கதையின் வழியே தொடர்ந்து பதிவு செய்யும் மானுட சமூகத்தின் உரிமை குரலான மாரி செல்வராஜுக்கு 2024 ஆண்டிற்கான சிறந்த இயக்குனர் என்ற மகுடம் சூட்டி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சிறந்த இயக்குனருக்கான விருது விருது ராம் சார் கூட சேர்த்து வழங்குவதற்காக ஆச்சி மசாலாவின் சார்பாக கார்த்திக் பாண்டியன் அவர்கள் தி மீடியா மேனேஜரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அவன் என்னை கூப்பிட சொன்னான், மேலே போயிட்டு கூப்பிடுங்க அப்படி. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இவான் டேய் வாடான்னா நீ போய் கூப்பிடு அப்படிங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்னா விகடன் விருது எப்பவுமே ஸ்பெஷல். அதுவும் இப்படி வாங்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கே. ஒரு சில வார்த்தைகள்ண்ணே.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட 2005 நான் வந்தேன் சார்கிட்ட. 2025 20 வருஷம் ட்ராவல். ஒரு கம்பெனி நவி ஸ்டுடியோஸ்னு ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி அவர் கையால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விருதை வாங்குறோம். அந்த உண்மையாகவே ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. திவ்யா, யுவான், நாஸ்தன்கா எல்லாரும் கூடயும் அவரும் இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற உணர்வு உள்ள அந்த உணர்வமிக்க ஒரு தருணம் தான். நான் விகடனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த விருதை எனக்கு யார் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி சாரையை கூப்பிட்டு என்ன யார் கொடுத்தா ரொம்ப எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சாரையை கூப்பிட்டு கையில் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி. சூப்பர்ண்ணே. நன்றி சார், நன்றி. இந்த தருணத்தில் கார்த்திக் பாண்டியன் சார் on behalf of Vachi Masala to please present the gift. மாரி சார், நீங்கள் உருவாக்கிய மாமன்னன் அவர் அழகாக உட்காந்து அங்கேருந்து ரசிக்கிறார் இந்த பர்ஃபெக்ட் ஃபேமிலி மொமெண்ட்டை. நீங்களே ஆசையாக அவரை கூப்பிட்டுருங்களேன் மேடைக்கு. மாமன்னன் சார் வாங்க, மேலே வாங்க சார். வடிவேல் சார், உங்களுடைய அன்பான இயக்குனர் இந்த விருது வாங்கியிருக்காரு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆக்டர், பெரிய பெரிய ஜாம்பவானி எல்லாருக்குமே என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது அருமையான ஒரு அழகான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய மேடை, இது விகடன் மேடை. இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த உலகத்துக்கு தந்த என்னுடைய தாய் தந்தையருக்கு, அவங்க ஆன்மாவுக்கு என்னுடைய முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரையுலகத்துக்கு என்னைய என் தாய் தகப்பனுக்கு சமமாக என்னைய ஒரு குழந்தைய கூட்டி வர மாதிரி கூட்டி வந்து கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக தான் கூடயே வச்சு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவருடைய அட்ரஸே எனக்கு லேண்ட்மார்க் ஆக்கி அவருடைய ஃபோன் நம்பரே கொடுத்து யாருமே செய்யாத உதவியை செஞ்சு இந்த திரையுலகத்துக்கு என்னை ரொம்ப அறிமுகப்படுத்தி விட்ட என்னை கடவுள், என்னுடைய ஆசான் ஐயா ராஜகிரண் சார் அவர்களுக்கு இந்த மேடையில் முதல்ல நான் மனமார்ந்த நன்றியும் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். என் தகப்பனுக்கு ஈடானவர், என் தாய்க்கு ஈடானவர் அவர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நடித்து நான் வெளியே வர்றப்ப அந்த படம் ராசாவின் மனசில் அந்த படம் வெளியே வர்றப்ப அடுத்த கணமே அருமை அண்ணன் ஒரு மிகப்பெரிய கூட தான் அவர் எனக்கு பிறக்கலை ஐயா ஆர்வி உதயகுமார் அவர்கள் ஒவ்வொரு கதாநாயகம் கூட என்னை படத்தில் ஒரு நடிக்க வச்சு சிங்காரவளன், பொன்னுமணி, கார்த்திக் சார் கூட, ராஜகுமாரன், பிரபு சார் கூட இப்படி ஒவ்வொரு ஹீரோக்கள் கூடயா நடிக்க வச்சு அதில் கமல் சார் எனக்கு அறிமுகப்படுத்த வச்சார் சிங்காரவனில். அதுக்கப்புறம் சிங்காரவனுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கமல் சார் என்னை வர சொல்லி எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே கொடுத்தாருங்கிறத அவருடைய மேடையே நான் சொன்னேன் அன்றைக்கி கமல் 60லேயே. அந்த படத்தில் தேவர்மன்ற ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டரை கொடுத்து எனக்கு பெரிய ஒரு கேரக்டர் அரசிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தாரு. இந்த இடத்துல ஏன் இது வரைக்கும் சொல்கிறேன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவருடைய குருநாதர் அருமை அன்பு அண்ணன் ராமு அவர்களை கொண்டாந்து அவர் கையால் அவர் அவார்டு வாங்குற காட்சியை பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் ராஜிகன் நினைவு எனக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த இடத்துல இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். நான் அப்படித்தான் இருந்தேன், அப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தேன். அது மாதிரி 18 வருஷமாக அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து மாரி செல்வராஜ் இன்னைக்கு இந்த அளவுக்கு உசந்து இன்னைக்கு விகடன் மேடையில் நிற்கும்போது அவர் குருநாதரோடு அவர் நிற்கும்போது எனக்கு உண்மையிலே அவருடைய தாய் தகப்பனுக்கு ஈக்குவலாக நிற்கிறார் இன்னைக்கு.
அது ரொம்ப எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. இது வந்து இதை விட அம்மா அப்பா மாதிரி அதை விடக்கு மேலே மாதா பிதா குரு தெய்வம் சொன்ன மாதிரி அவர் குரு பக்கத்தில் நிற்கிறாரு பாருங்க. இங்கனக்குள்ளே எங்கள் சார் நிற்கலன்னு ஒரு கவலையாக இருக்குது எனக்கு, ராஜ்கிரண் சார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அது. அவர் கையால் இன்றைக்கி வாங்கியிருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து சாதாரண டைரக்டர் கிடையாது. ஒரு சிறிய வயசுலேயே, ஒரு சின்ன வயசுலேயே நான் கேள்விப்பட்டேன். அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது சொல்லுவாராம், ஏதாச்சும் ஊரில் நடந்த கதையெல்லாம் சொல்லுவாராம் மாரி செல்வராஜ். அப்போ இவர் சொல்லுவாராம் ராம் சார், டே 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 இதாண்டா கதை, வெளியே வந்து சொல்லாரா, இதுதாண்டா கதை, நீ பேசுறதாண்டா வாழ்க்கை தாண்டா கதை, இதை படமாக எடுக்கணும்டா, வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லாரான்னு ராம் சார் சொல்லுவாராம். அது வரப்போ கேள்விப்பட்டேன் நான். அப்படி சொல்லி அவருக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அவர் இந்த அளவுக்கு வசதி உயரமாக கொண்டாந்து நிப்பாட்டி அதை பார்க்குறாரு பாருங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பெருமையாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாரையும் வசதி எல்லாரையும் வாழ வைக்கிற ஒரே மக்கள் நம்ம தமிழ் ரசிகர்கள். அது மட்டும் இல்லை, அதர்லாங்குறதுக்கு நம்மளை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒசந்து போய் நிற்கிறா. இன்றைக்கி மாரி செல்வராஜ் வாழேன்னு ஒரு படத்தை எடுத்து பெரிய அறுவடை பண்ணி திரையுலகங்கிற சந்தையில் பெரிய வியாபாரமாக பண்ணிட்டார். அவருக்கு திறமை இருக்குது, இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைவார், மிகப்பெரிய ஆளாவாருங்கிறது எனக்கு கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது. ரொம்ப இந்த மேடை வந்து அருமையான மேடை. இதில் வந்து நான் வந்து நின்றுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதில் இதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஆனந்த விகடனுக்கு எனக்கும் வந்து ஒரு பெரிய உறவு இருக்குது. முத என்னுடைய குலதெய்வத்தை காட்டினதே இந்த விகடன் தான். என்னுடைய குலசாமி திருவேற்றுடைய ஐயனாருடைய கோயிலில் போய் நான் பார்க்கும்போது பாரடைஞ்சு கிடந்தப்ப இந்த பத்திரிகையில் ஒரு பொறுப்பில் இருக்கிற அண்ணன் கதிர் அவர்களும் இந்த படத்துடைய கேமராமேன் இருக்கார் பாருங்க, கதிர் ஈஸ்வரன், அவருங்க ஃபோட்டோகிராஃபராக வந்து அவர் தான் என்னுடைய குலசாமியை முதல்ல ஃபோட்டோ எடுத்து அட்டைப்படத்தில் போட்டு இந்த அளவுக்கு எனக்கு பெரிய தொடர்பு உண்டாக்குனது இந்த விகடன் பத்திரிகை தான். அந்த விகடன் பத்திரிகையில் இன்றைக்கி அவர் கூட நான் சேர்ந்து நிற்கிறது ஏதோ ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து நிற்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஒரு வெற்றி வரணும், வெற்றி வெற்றி வெற்றி. அவருக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு. அவர் பெரிய டைரக்டர், சாதாரண டைரக்டரில் அவர் நீடோடி பல்லாண்டு கையால் தொத்தோடு அவர் ஒரு குடும்பம் இருந்து பல வெற்றிகளை பெறணும்னு என்னுடைய குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். சூப்பர் சூப்பர்ண்ணே. அவ்வளோ அழகாக மனதார நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இருக்கீங்க, பக்கத்தில் மாறி அண்ணனும் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அந்த தந்தானத்தான பாட்டு லைட்டாக காதில் ஒலிக்குதுண்ணே. எங்களோட எல்லாரோட ஆசை, தமிழ்நாடு மக்களோட ஆசை, நீங்கள் ஒரு 2 வரி இந்த மேடையில் பாடினீங்கன்னா தந்தானத்தானா 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 தந்தானத்தானா. என்னவோ பண்ணுது சார், ஒரு மிக்ஸி ஓடுது சார் உள்ள, அத்தனை விஷயங்கள் ஓடி அப்படி கண்ணில் கண்ணீரா வந்துடும் போல. நன்றிங்க ஐயா, மனமார்ந்த நன்றிகள். நீங்க நிறைய பாடுங்க ஐயா, நிறைய பாடுங்க. இல்லை, அது காரணம் வந்து உங்களுக்கு இந்த படத்தில் வந்து உண்மையிலே மாரி செல்வராஜுடைய ஃபீல் தான். அவர் பெரிய மிகப்பெரிய அந்த பாட்டில் கூட அவருடைய வரிகள் இவருடைய சொந்த வரிகளும் உள்ள இருக்கு. மிகப்பெரிய டைரக்டராக நான் பார்த்தேன். அதாவது பழம்பெரும் டைரக்டருடைய ஒரு திறமையெல்லாம் நான் மாரி செல்வராஜை கண்ணால் பார்த்தேன். மாமன்னல்ல உங்களை பொய்யெல்லாம் சொல்ல, நான் அது நிஜமாவே அந்த உழைப்பை வாழையிலே பார்த்தீங்களா, அந்த வாழை தோப்புக்குள்ளே அவர் விழுந்து உருண்டு பிறண்டு அவர் நடிச்சு காட்டுறவர். நடிச்சு காட்டுறதுக்கு தான் அன்றைக்கி ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காலத்துல ரொம்ப பேர் டைரக்டர்லாம் நடிச்சுக்கிட்டேன். ஒரு சில டைரக்டர் நீங்கள் நடிச்சு காட்டுவாங்க. இவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப, நானே சொல்ல உடம்பு கொஞ்சம் பார்த்துக்க, நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் போராடுறீங்க. அதாவது எல்லாமே அது சீரியஸாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் சீரியஸாகவே ஒரு வேலை பண்ணார் மாமன்னல். அது ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னேன் நான். ஒரு ரவுண்ட் ராலி போட்டிருக்காரு மாமன்னல்ல, சொல்லாமா ஒரு ரவுண்ட் ராலி போட்டிருக்காரு.
அங்கே எதுக்கு ரயில்வே தண்டவாளம் இருக்கு, டேக் போகலாமா அப்படின்றாரு. நானும் உதயநிதி சார் டெப்டி சிஎம் இன்னைக்கு இருக்காரு உதயநிதி சார், எல்லாம் உட்காந்துக்கலாம். தொழில் அவ்வளோ வெறி இருக்கு அவர்கிட்ட. டேக் அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி உடனே ரயில் வருது அங்கேருந்து, ரயிலை நிப்பாட்டுறா ரயிலை எப்படி நிப்பாட்ட முடியும்? ரயில் வந்துக்கிட்டு இருக்கு, ரயிலை நிப்பாட்டுறதுக்கு 4 அசண்ட் ஓடுறாங்க திட்டு. நானும் உதயநிதி சார், ரயில் யாது ரயிலா? ஆமா ரயில். லைட் யாத்தி அம்மத்து சொல்றாங்க. யார் ரயிலில் இருக்க லைட்டு? இவர். அதாவது தொழில் பக்திக்கு அளவே இல்லையா? ரயிலில் இருக்க லைட் யாத்தி அவன் சொல்றான், அந்த டிரைவர்கிட்ட சொல்லி தொலைங்கடா. ஐயோ இருங்க அப்படின்னு உதயநிதி சார் கிட்ட இருங்க நிப்பாட்டுக்கு ஒரு டேக்கு ரயில் போனோன்னு இருப்போமே என்ன ஆடினார் சார். நல்ல ஷாட்டு, நல்ல அருமையாக இருந்துச்சு. கற்றுட்டாங்க. இன்னொன்று ஒன்று போகணுமா அப்படின்றாரு. அவர் ரயில் போனோன்னா வேகமாக அடுங்கடான்னு சொல்லி அப்போ அவங்க மட்டும் அந்த அளவுக்கு அந்த தொழிலில் ரொம்ப அங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் பைக்கில் வர்றான் பாடுறான், பைக்கில் வர்றான் பாடுறான்னு இங்கே பிடிக்கிறான், அவனை பிடிக்கிறான் இந்த ஓடுறாரு 4 பேர். இரவு நேரம் போகிற அவன் ஏதோ ராத்துல வெட்டு குத்து நடக்குன்னு சொல்லி அவன் ஒரு பள்ளத்தில் விழுந்து அவன் எந்திரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் உதயநிதி சார்ட்ட சொன்னேன், அண்ணன் இங்கே பாருங்க 2 பேர் பள்ளத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை, அவன் உள்ள விழுந்துட்டான். அவன் ராத்திரி நேரத்தில் அங்கே உட்காந்து சரக்கு போட வருவாங்க போல் இருக்கு. புட்றா அவனை இல்றா அவனை 7-8 பேர் பள்ளத்தில் கிடக்குறான். அந்த அளவுக்கு அந்த பார்த்தா அவனுக்கு கடைசி வரைக்கும் எழுப்பவே இல்லை. நாங்கள் பேக்கப்பா யூடியூப் போயிட்டோம், காலையில் இருந்துச்சுன்னு எவனையுமே காணா. இந்த மாதிரி அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே பண்ணுவார். எங்களுக்கு பூரா ஒரே ஒரு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அந்த இடத்துல தான் சார் செஞ்சுவார் நம்மளா மாதிரி. அண்ணனுக்கு காமெடி பண்ணாங்க என்ன இல்லைங்க, நாங்கள் காமெடி பண்ணால் கூட திருப்பி சீரியஸுக்கு வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, நீங்கள் வந்துடுவீங்க, நான் வதக்கிறப்ப லேட்டாக தயவு பண்ணி காமெடி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி என்னையும் உதவி சாரையும் போட்டு கெஞ்சுவார். அந்தளவுக்கு அந்த தொழில் அந்த 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 இடத்துக்குள்ளே போயாச்சுன்னா அவர்கிட்ட போவாங்கடா, அங்கிட்ட வாங்கடா போகாங்கடான்ட்டு அந்த தொழிலையே கவனமாக இருந்து ரொம்ப ஆர்வமாக சின்சியராக இருந்து அந்த இந்த சீனை முடிக்கிறதுல தொழில் பக்தி அவர்கிட்ட இருக்க மாதிரி நான் நேரில் யாரையுமே இப்படி பார்த்ததில்லை. அது பெரிய விஷயம். நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் தந்தையின் வாழ்த்துக்கள் போல் அவர் மேலே இருந்து கொண்டே இருக்கட்டும். மனமார்ந்த நன்றிகள் மேடையில் வந்ததுக்காக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாரி சார் ஒன்ஸ் அகேன்.